லாக்அப் மரணங்களுக்கு எதிரான போராட்டமா இல்ல திமுகவுக்கு எதிரான போராட்டமா? ஒரு கல்லில் இரண்டு மாங்காய் என்று சொல்லலாம். நீங்க திடீர்னு ஆளை கூட்டுறீங்க, ஞாயிற்றுக்கிழமை வாக்குல இளைஞர்கள் திரள்வார்கள், பெரிய அளவுல 20,000 பேர் 30,000 பேர் திரண்டுருவாங்க, பேரணி நடக்கும் என்றெல்லாம் எதிர்பார்த்தா மொத்தம் திரண்டவர்கள் 5,000க்கும் குறைவானவர்கள் தான். லாக்அப் மரணங்களிலே பாதிக்கப்பட்ட குடும்பங்களை மேடையேற்றுகிறேன் என்று சொன்னவர் அவர்களை பேசுவதற்கு அனுமதித்தாரா? ஒரு காட்சி பொருள் மாதிரி அவர்களை காட்டிவிட்டு, அரசியல் என்பது ஒரு மயிலிறகால் வருடி கொடுக்கிற விஷயம் அல்ல, பூக்கள் குட்டி கிடக்கிற பாதை அல்ல, அது ஒரு போராட்ட களம். அந்த போராட்ட களத்திற்கு முதல்ல கட்சிக்காரனை தயார் பண்றதுக்கு முன்னாடி விஜயே தயாராகல. லாக்அப் டெத் என்பது ஏதோ திமுக காரன் ஆட்சியில மட்டும்தான் இருக்கிறது என்பதை போன்ற ஒரு தோற்றத்தை உருவாக்குவது இருக்குல்ல, அது ரொம்ப அயோக்கியத்தனமானது. முழு நேர திமுக அரசை எதிர்க்கிறாரு விஜய் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டும் அவர் மேல இருக்கு. அவர் முதலமைச்சர் நாற்காலிக்கு குறி வைக்கிறார். ஜனநாயகன் ஷூட்டிங் முடிந்து விட்டது, அதனால வெளியில வர்றாரு. ஜனநாயகன் ஷூட்டிங் இன்னும் ஒரு 10 நாள் இருந்துச்சுன்னா வெளில வர மாட்டார். அப்ப லாக்அப் டெத்ல யார் செத்தானா அறிக்கையை விட்டுட்டு அவர் ஷூட்டிங் போடுவார். திமுக அண்ணா திமுக பார்த்தே பயப்படல. பாஜக இந்தியாவே ஆட்சி செய்யக்கூடிய பெரிய பெரிய பாசிச கட்சி, அதை பார்த்து பயப்படல. இவரெல்லாம் சுண்டக்கா கட்சி நடத்துறாரு, இவரை பார்த்து பயப்படுவாங்களா? தமிழர் கழகம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் ராஜகம்பீரன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். விஜயோட நேற்று நடத்தின போராட்டம் அது பாத்தீங்கன்னா லாக்அப் மரணங்களுக்கு எதிரான போராட்டமா இல்ல திமுகவுக்கு எதிரான போராட்டமா? ஒரு கல்லில் இரண்டு மாங்காய் என்று சொல்லலாம். திமுகவை எதிர்ப்பதுதான் அவருடைய இலக்கு. ஆனால் அதை நேரடியாக எதிர்த்தால் மக்களிடத்திலே ஏற்றுக்கொள்வார்களா? லாக்அப் மரணங்களிலே பாதிக்கப்பட்ட குடும்பங்களை மேடையேற்றுகிறேன் என்று சொன்னவர் அவர்களை பேசுவதற்கு அனுமதித்தாரா? ஒரு காட்சி பொருள் மாதிரி அவர்களை காட்டிவிட்டு, இவர் ஏதாவது சிறப்புரை ஆற்றுவார் என்று பார்த்தால், கண்டனை உரை ஆற்றுவார் என்று பார்த்தால், இவரே 2.5 நிமிஷம் 3 நிமிஷம் தான் பேசுறாரு. மொத்தமே 5 நிமிடங்கள் கூட தொடர்ச்சியாக பேசுவதற்கான ஆற்றல் விஜயிடத்துல இல்லை. அவர் கட்சியில் இருக்கக்கூடிய கொள்கை பரப்பு செயலாளர் ராஜ்மோகனை விட்டா 1 மணி நேரம் பேசுவார். அரசியலிலே ஒரு பயிற்சி வேண்டும். நீங்க திடீர்னு ஆளை கூட்டுறீங்க, ஞாயிற்றுக்கிழமை வாக்குல இளைஞர்கள் திரள்வார்கள், பெரிய அளவுல 20,000 பேர் 30,000 பேர் திரண்டுருவாங்க, பேரணி நடக்கும் என்றெல்லாம் எதிர்பார்த்தா மொத்தம் திரண்டவர்கள் 5,000க்கும் குறைவானவர்கள் தான் என்று ரிப்போர்ட் சொல்லுது. அதனால விஜய் அவர்கள் அரசியலை ஒரு படிநிலை வளர்ச்சி என்று சொல்வார்கள், படிப்படியாக அரசியலை கொண்டு போவது என்று ஒரு கணக்கு இருக்கிறது. இவர் திடீர் அரசியல்வாதியாக வந்தவர் என்கிற காரணத்தினால அதிரடியாக சினிமா தேட்டருக்கு கூட்டம் வர்றது மாதிரியே தனக்கு கூட்டம் வந்துடும் எப்பவுமே அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. அது சொகுசு கூட்டம். நீங்க லைஃப்பை என்ஜாய் பண்ணணும், ரசிக்கணும், வேடிக்கை பார்க்கணும், டூர் போகணும், சினிமாவுக்கு போகணும்னு அது என்டர்டெயின்மெண்ட் கூட்டம். அரசியல் என்டர்டெயின்மெண்ட் அல்ல, அரசியல் போராட்டம். போலீஸ்காரன் எல்லாத்தையும் தூக்குவான்னா, அவன் அடிக்க வர்றான்னா அதை மறியல் பண்ணணும், போராடணும், முன்னோக்கி செல்லணும். அது சாதாரண விஷயம் அல்ல. அது சட்டத்தை மீறி போராட்டம் நடத்தணும், பல பிரச்சனைகளை சந்திக்கணும், வழக்கை சந்திக்கணும். ஒரு முறை வழக்கு போட்டாங்கன்னா பல முறை வாய்தாவுக்கு அலையணும். அரசியல் என்பது ஒரு மயிலிறகால் வருடி கொடுக்கிற விஷயம் அல்ல, பூக்கள் குட்டி கிடக்கிற பாதை அல்ல, அது ஒரு போராட்ட களம். அந்த போராட்ட களத்திற்கு முதல்ல கட்சிக்காரனை தயார் பண்றதுக்கு முன்னாடி விஜயே தயாராகல. தயாராயிருந்தாருன்னா இதை பேசணும்ல. அதாவது காவல் சித்திரவதை மரணம் என்பது கண்டிக்கத்தக்கது, மனித உரிமை மீறல், முக்கியமான பிரச்சனை. அதை பற்றி காவல்துறையினுடைய காவல் சித்திரவதைக்கு எதிரான கூட்டு இயக்கம் என்று கூட தோழர் தியாகு போன்றவர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். பல பேர் மனித உரிமை ஆர்வலர்கள், காவல்துறையால் ஏற்கனவே பாதிக்கப்பட்டவர்கள், நீதி கிடைக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் படிய மக்களை ஒரு போராட்டத்துக்கு அழைத்தால் வர மறுப்பது எதற்கு வர மறுக்கிறான்? போலீஸுக்கு பயப்படுறான். போலீஸ்காரர்கள் தடியடி நடத்துவார்கள், தண்ணீரை பீச்சி அடிப்பார்கள், ரப்பர் குண்டுகளை வீசுவார்கள், துப்பாக்கி சூடு நடத்துவார்கள். ஏன்னா போராட்ட களங்களுக்கு மக்களை அச்சுறுத்துவது யாருன்னு பார்த்தீங்கன்னா போலீஸ்காரர்கள் தான். அப்போ காவல்துறை என்ன செய்யறாங்கன்னா, நார்மலாகவே மனிதர்களை மனிதர்களாக நடத்தாத ஒரு தன்மை ஒவ்வொரு காவல் நிலையத்திலையுமே இருக்கிறது. நேற்று கவிஞர் வைரமுத்து அவர்களுடைய புத்தக வெளியீட்டு விழாவுக்கு என்ன பண்றாங்கன்னா, உள்ள வச்சு ஆளை பூட்டிட்டாங்க. பாத்ரூம் போறவன் ஒருத்தன் ஐயா நான் போறேன் அப்படிங்கிறான், போலீஸ்காரன் யாரும் போகக்கூடாது, சிஎம் வந்திருக்கிறாருங்கிறான். எதுக்கு நான் சொல்றேன்னா, அவங்களுக்கு அடிப்படை அறிவே இல்லாத ஒரு இடத்துல தான் இருக்கிறான். போலீஸ்காரர்களுக்கு முதலமைச்சருக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் என்பது சரியானது. பாத்ரூம் போறேன், ஒன் பாத்ரூம் போறவனை போகக்கூடாதுன்னு சொல்றான்னா என்ன அறிவுடையவனா இருப்பான்? அதிகாரி உத்தரவு போட்டா போதும் அவனுக்கு. அப்ப இந்த மாதிரி அடிப்படை மனித உணர்வுகளை அற்றவர்களாக, மனிதாபிமானமற்றவர்களாக, மனித உரிமைனா என்னன்னு தெரியாத காட்டுவாசிகளை போல காக்கி சட்டை அணிந்து கொண்டிருந்தால் இதயத்தை கலட்டி வைத்து விடுவார்கள் என்று சொல்வதை போல மோசமாக நடந்து கொள்ளக்கூடிய ஒரு போக்கு இருக்கிறது. அது கண்டிக்கத்தக்கது.
அதை விஜய் கண்டிக்கிறார் என்பது சரியானது. ஆனா அதை ஆர்கனைஸ்டாக நீங்கள் எப்படி கொண்டு செல்ல வேண்டும் என்பதில் அவர் கோட்டை விட்டு விட்டாருன்னு நான் நினைக்கிறேன். இதுல இன்னொரு விஷயம் என்னன்னு பார்க்கப்படுதுன்னா, கடந்த 4 வருஷம் லாக்அப் டெத்துக்கான நீதியை தான் அவர் போராட்டமா ஆர்ப்பாட்டமா நடத்துறாரு. அதுக்கு முன்னாடியும் நடந்திருக்கு, அது கண்டிக்கத்தக்கது. ஆனா இந்த 4 வருஷத்தை மட்டும் அவர் எடுக்கிறதுக்கான காரணம் இல்ல, அதாவது இது நீங்க சொல்றது சரியான வார்த்தை. ஏன்னா காவல்துறை சித்திரவதை மரணத்துக்கு நீண்ட வரலாறு இருக்கிறது. வெறும் 4 வருட வரலாறு அல்ல, அது மிக நீண்டது. அது அதிமுக ஆட்சி காலத்துல எத்தனையோ நம்ம பார்த்தோம். பென்னிக்ஸ் ஜெயராஜுடைய மிக மோசமான படுகொலை, கண்டிப்பா எத்தனையோ சித்திரவதை மரணங்களை நம்ம பார்த்திருக்கிறோம். அதனால லாக்அப் டெத் என்பது ஏதோ திமுக காரன் ஆட்சியில மட்டும்தான் இருக்கிறது என்பதை போன்ற ஒரு தோற்றத்தை உருவாக்குவதற்குல அது ரொம்ப அயோக்கியத்தனமானது. இதுவரைக்கும் தமிழ்நாட்டிலே நடந்த லாக்அப் டெத் எத்தனை, அதுல திமுக ஆட்சியில என்ன நடந்திருக்கு, அதிமுக ஆட்சியில என்ன நடந்திருக்கு என்று பாரபட்சமே பாராமல் லாக்அப் டெத்துக்கு எதிரான ஒரு குரலாக அவர் மாறணும்னா எந்த பாரபட்சமும் ஒரு இடத்துல இருக்கக்கூடாது. அவர் திமுகவை மட்டும் குறிவைக்கிறார்னா மக்கள் புரிந்து கொள்வார்கள் விஜய் அரசியல் செய்கிறாரே தவிர இந்த பிரச்சனையை களைவதற்காகவோ இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்காகவோ விஜய் முயற்சியவில்லை என்பதை அவர் புரிந்து கொள்வார். இப்போ முதல்வர் சாரிமான்னு கேட்டாரு, ஒரு குடும்பத்திட்ட தான் கேட்டாரு. பட் அவர் ஆட்சியில 24 லாக்அப் மரணங்கள் நடந்திருக்கு. ஸோ ஒட்டுமொத்த பேருக்கும் இதே சாரி அவர் கேட்கணும், இதே மாதிரி காம்பன்சேஷன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை விஜய் முன்னெடுத்திருக்காரு. இதை எப்படி பாக்குறீங்க? அதுங்க பாதிப்பு அதிகமாக இருக்கிற இடத்துல, அது மக்கள் போராட்டமாக மாறுகிற இடத்துல தான் நிவாரணமே கொடுப்பான். இதுக்கு முன்னாடி நடந்த லாக்அப் டெத்துக்கெல்லாம் பணம் கொடுத்துருக்குறாங்களான்னு கேள்வி இருக்குல்ல. அப்போ பிரச்சனைக்குரியதாக வருகிற போது செய்தி ஊடகங்களிலே முன்னணி பிரச்சனையாக அது மாறுகிற போது தான் அது நடக்கும். அப்படி இல்லாம அது அமுக்கிட்டாங்கன்னு வச்சுங்க. லோக்கல்ல ஒன்றும் இல்லை, பல இடங்கள்ல கட்ட பஞ்சாயத்து பண்ணி ஒரு என்கவுண்டர் நடந்துருச்சு, இல்லை ஏதோ ஒரு பிரச்சனை நடந்துருச்சுன்னா மேற்கொண்டு அதை பெருசாக ஆக்காமல் இருக்கிறதுக்கு லோக்கல் அட்ஜஸ்ட்மெண்ட் ஒன்று உண்டு. உள்ளூர் தலைவர்கள்ட்டையா அவங்கள்ட்ட பேசி, அப்பா பிரச்சனை அதிகமாக்காத, உனக்கு ஏதாவது பார்த்து செஞ்சிருவோம் அப்படின்னு சொல்றதெல்லாம் உண்டு, நடைமுறை உண்டு. இங்கேயே பஞ்சாயத்து பேசியிருக்காங்க. திருப்போணத்திலேயே அஜித்குமார் மரணத்தை மறைப்பதற்கு காவல்துறை சார்பாக ஆட்களை வச்சு லோக்கல்ல இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளை வச்சு பேச்சுவார்த்தை நடந்திருக்கிறது. அதனால இதுக்கு மட்டும் சாரி சொன்னார்னா பிரச்சனை அதிகமானது மக்கள் மன்றத்துக்கு வந்ததுனால சாரி சொன்னார். சாரி சொன்னது நல்ல விஷயம். அவர் மன்னிப்பு கேட்கிறார். என் அரசாங்கத்தில் என் நிர்வாகத்திலே என்னுடைய தலைமையில இயங்கக்கூடிய காவல்துறை செய்திருக்கக்கூடிய தவறுக்கு நான் தார்மீகமாக பொறுப்பேற்கிறேன், நான் மன்னிப்பு கோருகிறேன் என்பது சரியான விஷயம். இதுக்கு முன்னாடி ஏன் கேட்கலன்னு கேட்கறது இருக்குல்ல. எதுக்கு முன்னாடினா இப்போ இதுக்கு இன்னைக்கு நேற்று ஆர்ப்பாட்டத்துக்கு வந்தார் விஜய். அப்போ இதே மாதிரி மற்ற லாக்அப் டெத்துக்கெல்லாம் ஏன் அவர் போராட்டத்துக்கு வந்தேன்னு கேட்குறாங்கல்ல. கேட்டால் அவங்க சைட்லேருந்து என்ன சொல்கிறாங்க, நாங்கள் இப்போ தான் அரசியல் கட்சி ஆரம்பிச்சோம். அப்படித்தான், அதே மாதிரி தான் அவருக்கு இப்போ தான் தகவல் வந்திருக்கிறது. அதனால் அவர் மன்னிப்பு கேட்டார். அடுத்தடுத்து இது நிகழாமல் தடுப்பதற்கு என்ன வழி இருக்கோ அதை அரசாங்கம் பார்த்துக்கும். இல்லை, இப்போ எதிர்கட்சி தலைவராக இன்னைக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இருக்கும் பொழுது ஃபெலிக்ஸ் ஜெயராஜ் வழக்கில் என்னென்னலாம் குற்றச்சாட்டும் ஆளுங்கட்சி மேலே வச்சாங்களோ அதே விஷயத்தை தான் இப்போ திமுக பண்ணுறாங்க. இது சிபிஐ வழக்குக்கு மாற்றினது. அன்னைக்கு சிபிஐ வழக்குக்கு மாற்றும் போது இது அப்போ உங்கள் காவல்துறை மேலே உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா, இது ஒரு அவமரியாதை இல்லையான்னு சொன்ன மாதிரி தானே இப்போவும் நீங்கள் சிபிஐக்கு மாற்றி. அவங்க எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருக்கும்போது யாரெல்லாம் போலீஸ் எஸ்ஐயாக இருந்தாங்களோ, யாரெல்லாம் இன்ஸ்பெக்டராக இருந்தாங்களா, யாரெல்லாம் ஏட்டையாக இருந்தாங்களோ, யாரெல்லாம் ஐபிஎஸ் இருந்தாங்க, அவங்கெல்லாம் அந்த காவல்துறையில் தானே இருக்காங்க. அப்போ அதே குற்றங்கள் நிகழ்வதற்கு அந்த கட்டமைப்பு அப்படியே தானே இருக்கிறது. காவல்துறையினுடைய கட்டமைப்பிலே சீர்திருத்தம் தேவை. காவல்துறையில் இருக்கிறவர்கள் முறையாக விசாரிக்க வேண்டும். அப்பாவிகளை அடித்துக் கொள்வதற்கு அவர்கள் காரணமாக மாறிவிடக்கூடாது என்பதற்கு காவல்துறையில சீர்திருத்தம் வேண்டும் என்பதற்கு என்ன பயிற்சி அளிக்கப்பட்டிருக்கிறது, என்ன மாற்று திட்டங்கள் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. அதே காவல்துறை இருக்கும்போது அதே மாதிரி தானே அடிச்சு கொள்ளுவா. ஆட்சி மாறினாலும் காட்சி மாறவில்லை என்று சொல்வதை போல அது நிகழத்தானே செய்யும். அதனால இது ஒரு நீண்ட கால பிரச்சனை, இது ஒரு துறை சார்ந்த பிரச்சனை. நீங்க பிரிட்டிஷ்காரன் காலத்துல இருந்து நீங்க காவல்துறை வன்முறை என்பது ஒரு பெரிய நீண்ட வரலாறு. திருப்பூர் குமரனை நீ அந்த கொடியை ஏந்தக்கூடாது என்பதற்கு அடிச்சு கொண்டது போலீஸ் தானே, அன்னைக்கு இருந்த போலீஸ் தானே. அது ஒரு லாக்அப். எல்லா இடத்துலையுமே காவல்துறை சித்திரவதை மரணம் தானே அது. அதனால எல்லா காலத்திலையும் இது நிகழ்ந்திருக்கிறது. எதிர்காலத்திலே நிகழாமல் இருப்பதற்கு என்ன வழிவகை செய்ய வேண்டும் என்பதை குறித்து ஒரு ஆலோசனை செய்யப்பட வேண்டும், ஒரு கமிட்டி அமைக்கப்பட வேண்டும், அதற்கான வழிகாட்டுதல் அமைக்கப்பட வேண்டும். நீதிபதிகள் போன்றவர்கள் அதற்கு ஒரு தனிநபர் விசாரணை மூலமாக அது தீர்க்கப்பட வேண்டும் என்பதான் சரியாக. இப்போ தாவேகா சைட்லேருந்து ஒரு புலனாய்வு குழு அமைச்சு இந்த லாக்அப் மரணங்களுக்காண்டி வாதாட போகிறோம், ஸோ அதில் என்னென்ன தப்புகள் நடந்திருக்கு எல்லாத்தையுமே நாங்கள் ஒரு நீதிமன்றத்திட்ட பெர்மிஷனும் வாங்கியிருக்கோங்கிற மாதிரி. ஸோ ஒரு அடுத்த கட்ட நகர்வாக விஜய் இதை பண்ணுறதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்களா? அவர் சட்ட போராட்டம் நடத்தினால் நல்லது. ஏன்னால் யார் சட்ட போராட்டம் நடத்தினாலும் ஜனநாயகத்தில் அது பொது பிரச்சனைக்கு அவர் கையில் எடுக்கிறார் என்பதை மக்கள் வரவேற்பார்கள். ஆனால் வெறுமனே நீங்கள் பொலிட்டிக்கல் ஸ்டண்டாக மட்டுமே இதை அணுகுனீங்கன்னா மக்கள் வித்தியாசம் தெரியும். யார் போராளி, யார் உண்மையிலேயே போராளி மாதிரி நடிக்கிறாங்கிறது மக்களுக்கு தெரியும். அதனால் விஜய் அவர்கள் இதை முன்னெடுப்பதை நான் வரவேற்கிறேன்.
முழு நேர திமுக அரசை எதிர்க்கிறாரு விஜய் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டும் அவர் மேல இருக்க. அவர் முதலமைச்சர் நாற்காலிக்கு குறி வைக்கிறார். அதனால அந்த நாற்காலியை காலி செய்வதற்கு அந்த இடத்திலே அமர்ந்திருக்கக்கூடியவர் இல்லாமல் செய்யப்பட வேண்டும், அந்த கட்சி இல்லாமல் செய்யப்பட வேண்டும் என்கிற கருத்திலே அவர் இயங்குகிறார். ஆனா பாஜக எதிர்ப்பு என்று வருகிற போது பம்மிக்கொண்டே இருக்கிறார். பயந்து பயந்து தான் அவர் பேசுகிறார். இல்ல அவருமே சொல்லிட்டாரு, எனக்கு வந்து கொள்கை எதிரி பாஜக, அரசியல் எதிரி திமுகன்னு சொல்லிட்டாரு. அப்ப அது கொள்கை எதிரி என்று அறிக்கை விட்டால் போதுமானது அல்ல. என்னென்ன கொள்கைகளை எதிர்க்கிறேன், அதை எப்படி களத்திலே எதிர்க்கிறேன் ஒரு கேள்வி இருக்குல்ல. இப்ப பாஜக விட்டு கடந்த காலத்தில எடப்பாடி பழனிசாமி வெளியில விட்டாரு. ஆனா அவரை யாராவது நம்பினார்களா? நாடாளுமன்ற தேர்தலில் யாராவது சிறுபான்மை மக்கள் வாக்களித்தார்களா? மதச்சார்பற்ற சக்திகள் அவருக்கு வாக்களித்தார்களா? எதுவுமே வாக்களிக்கப்படவில்லை. அப்ப நீங்கள் வந்து களத்திலே என்னவாக இருக்கிறீர்கள்? உங்களுடைய கருத்திலே மட்டும் நீங்க எதிர்த்தா பத்தாது, களத்திலே எதிர்க்க வேண்டாம். நீங்க இந்தி வேண்டாம் என்று அண்ணா சொல்லிட்டு வீட்டில் போய் படுத்துங்கிறவரு இந்தி எதிர்ப்புக்கான கள போராட்டத்தை அவங்க செஞ்சாங்க. அன்றைய திமுக வந்து தண்டவாளத்திலே தலை வைக்கிற போராட்டம் வரைக்கும் நடத்தினாங்க. அப்ப களத்திலே போராட்டத்திற்கு வந்தால்தான் நீங்கள் உண்மையாகவே கொள்கை எதிரி பாஜகன்னு சொல்ல முடியும். சும்மா பேருக்கு வந்து எனக்கும் எதிரி பாஜக தானே, தமிழ்நாட்டில் பாஜக ஓட்டு போட மாட்டாங்க. நேற்று கூட ஒருத்தன் சொல்றான், பிஜேபி காரனுக்கு சோறு வேணா போடலாம், ஓட்டு போட முடியாது அப்படின்னு சொல்றான். அப்போ சோறு போடுற ஒரு லெவல்ல தான் வச்சிருக்காங்களே தவிர ஓட்டு போடுற அளவுக்கு நீ ஆளுகிற இடத்திற்கு வரக்கூடாது. போனா போது புடைச்சு போது சாப்பாடு போடுறேங்கிறான். அப்ப அரசியல் ரீதியாக தமிழ்நாட்டிலே அங்கீகரிக்கப்படாத, ஏற்றுக்கொள்ளப்படாத ஒரு அரசியல் கட்சியாக திமுக வந்து பாஜக போன்ற கட்சியில் இருக்கிறது என்பதற்காக நான் கொள்கை எதிரி பாஜக என்று ஒரு சொல்லுகிறாரா என்கிற கேள்வியும் இருக்கிறது. அதிமுக ஒரு சைலண்ட் மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்காரு விஜய். இதுக்கான காரணம் என்ன? ஒரு நாள் அதிமுக வசப்பட்டு விடும், நம்முடைய கூட்டணிக்கு வந்து விடும், அல்லது அதிமுக தொண்டர்கள் நமக்கு ஓட்டு போட்டு விடுவார்கள். அந்த கட்சியில எல்லாமே இருக்கு, எம்ஜிஆர் மட்டும் இல்லை, நம்ம தான் வாழுகிற எம்ஜிஆராக இருக்கிறோம். எனவே நமக்கு வாரி வழங்கி விடுவார்கள், இரட்டை இலையிலிருந்து நமக்கு பெரிய அங்கீகாரம் கிடைத்து விடும். அதனால ஒரு பெரிய கனவோடு இருக்கிறார். இல்ல இப்ப தாவேகால வந்து முதலமைச்சர் வேட்பாளரா விஜயை தான் நாங்க வச்சிருக்கோம், எங்க கூட்டணியில வரவங்களுக்கும் முதல்வர் வேட்பாளர் வந்து விஜய் தாங்கிறாரு. சப்போஸ் அதிமுக கூட கூட்டணி வைக்கும் போது முதல்வர் வேட்பாளரா யாரு இருப்பா? எடப்பாடி பழனிசாமி தான் முதல்வர் வேட்பாளர். பட் வந்து இப்படி ஒரு நாங்க எங்க சைட்ல இருந்தா முதல்வர் வேட்பாளர் நிப்பாட்டுவோம்னு சொல்றோம். அப்படின்னா தனியா நிக்கணும், வேற என்ன வழி இருக்கிறது? அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி போய் வருங்கால முதலமைச்சர் விஜய் வாழ்வுன்னு சொல்லுவாரா? கண்டிப்பா சொல்ல மாட்டாரு. ஏன்னா நீ முதலமைச்சராக கனவு காண்கிறாய். உண்மையிலேயே முதலமைச்சராக இருந்தவர் எடப்பாடி பழனிசாமி. எடப்பாடி பழனிசாமி மீது 1000 விமர்சனங்கள் வைக்கலாம். அவர் முன்னாள் முதலமைச்சர் என்பதை யாராவது மறுக்க முடியுமா? எனவே அவர் ஒருபோதும் விஜயை வந்து ஏற்க மாட்டார். விஜயை வந்து கூட்டணிக்கு அழைப்பாரே தவிர அவர் ஒருபோது வந்து கூட்டணி மந்திரி சபைக்கோ அதிகார பகிர்வுக்கோ எதுக்குமே அழைக்க மாட்டார். சட்டமன்ற உறுப்பினர்கள்ல ஒரு குறிப்பிடத்தக்க கணிசமான தொகுதிகளை வழங்குவது சம்பந்தமாக வேண்டுமானால் அவர் பிரச்சாரத்துக்கு வருகிறார், கட்சி வந்து கூட்டணிக்கு வருகிறார் என்று சொன்னால் ஏதோ ஒரு விஜய்க்கு வந்து ஒரு 10-20 எம்எல்ஏ கிடைக்க ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அதை விட்டுட்டு நான் தான் முதலமைச்சர் சொன்னா சட்டமன்ற உறுப்பினராக கூட ஆக முடியாது. கமலஹாசனுக்கு என்ன நிலைமை ஏற்பட்டதோ அரசியல்ல அதே நிலைமை தான் விஜய்க்கு ஏற்படும். விஜய்க்கு பாத்தீங்கன்னா வந்து இப்பவே வந்து அவங்க கட்சியில உள்ள ஆதவர்ஜனா என்ன சொல்றாருன்னா, எங்கள்ட்ட இப்பவே 25% ஓட் பேங்க் இருக்கு, நாங்க சுற்றுப்பயணம்லாம் மேற்கொண்டுட்டோம்னா எங்கள்ட்ட 35 வந்துடும், நாங்க இல்லாம எந்த ஒரு ஆட்சியுமே அமையாதுங்கிற ஒரு கான்பிடன்ட்ல பேசுறாரு. திமுக போன்ற கட்சிகளே பலவீனப்பட்டு விடக்கூடாது என்பதற்காக ஓரணியில் தமிழ்நாடு என்று வீடு வீடாக போகிறார்கள். எத்தனையோ நலத்திட்டங்களை செய்தவர்களே 30% வாக்கு வங்கிக்கு மேலே வந்து நிலைநிறுத்துவதற்கு போராடி கொண்டிருக்கிறார். கற்பனையாகவே 25% வந்துருச்சுன்னா என்ன ஆதாரம் இருக்கிறது? ஆன்லைன்ல வந்து டிக்கெட் புக் பண்றதும் கட்சிக்காரன் ஆகிறதும் ஒண்ணா? ஆன்லைன்ல டிக்கெட் போட்டு கடைசி நேரத்தில் படத்துக்கு கூட போகாம போயிடுவாங்க. சில பேர் ரயிலுக்கு ரிசர்வேஷன் பண்ணுவேன், ரயிலை விட்டுருவேன், கடைசி நேரத்தில் விட்டுட்டு பஸ்ஸில் போவேன். ஆன்லைன் என்பது வந்து உறுதிப்படுத்தப்படாத ஒன்று. அதை வைத்துக்கொண்டு எங்கிட்ட வந்து 2 கோடி வாக்காளர் இருக்காங்க, 1 கோடி வாக்காளர் இருக்காங்க, நாங்க வந்து கட்சி நாங்க தான் ஆட்சியை முடிப்போம், எங்கிட்ட 25% இதெல்லாம் வந்து ஒரு கற்பனையான கட்டுக்கதை. இதுக்கு நடைமுறை ஆதாரம் எந்த சான்றுமே கிடையாது. நேற்று நடந்த ஆர்ப்பாட்டத்துல வந்து நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து தாவேகா தொண்டர்கள் மத்தியில காவல்துறை சைடும் அதை வந்து அவங்க என்னன்னா ஆளுங்கட்சி தான் இதை இப்படி பண்றாங்க, 1 கிலோமீட்டருக்கு முன்னாடியே எங்களை வந்து வேக்கில உள்ள விடலை, இன்னொன்னு வெளியூர்ல இருந்து வந்தவங்களை வந்து அரெஸ்ட் பண்றாங்க. ஸோ இந்த மாதிரியான நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் எங்க மேல வைக்கப்படுது, அதனால இல்லைன்னா இன்னும் நிறைய க்ரௌடு வந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி பேசுறாங்க. அதாவது காவல்துறையின் சம்மதத்தோடு தான் போராட்டம் நடத்த வேண்டும் என்றால் எந்த கட்சியுமே வளர்ந்துருக்காரு. எல்லா கட்சியுமே காவல்துறையினுடைய அடக்குமுறையை தாண்டி, காவல்துறையின் கட்டுப்பாட்டை தாண்டி தான் கட்சிகள் உருவாகி இருக்கிறது. அதனால போலீஸுக்கு பயந்துகிட்டு திரும்பி போறவங்க எல்லாம் வந்து கட்சி வளர்க்க முடியாது ஒரு நாள். என்ன சொல்றேன்னா, போலீஸ் தனிநபராக இருந்தால் நீங்க பயப்படலாம், ஒரு கும்பலாக நீங்கள் வருகிற போது பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது.
சட்ட ரீதியாக நீங்கள் காவல்துறை மீது நீங்கள் வழக்கே போடலாம். இல்லை 2 கிலோமீட்டருக்கு முன்னாடியே எங்கள் வெஹிக்கிளில் நிப்பாட்டிட்டாங்க, இவ்வளோ தூரம் நடந்து வர வச்சாங்க, ரொம்ப அலக்கழிச்சாங்க, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் காவல்துறை மேலே வைக்கிறாங்க. ஒருவேளை தங்களுக்கு கூட்டம் குறைவாக வந்து விட்டதை சரி கட்டுவதற்காக இது போன்ற குற்றச்சாட்டுக்களை சொல்லி சமாளிக்கிறார்களா என்கிற சந்தேகம் நமக்கு இருக்கு. ஏன்னா காவல்துறை வந்து வண்டியை மறிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் இன்னொரு ஆட்டோவை பிடிச்சிக்குள்ளே போங்க, 2 கிலோமீட்டர் தானே, பஸ்ஸை பிடிச்சி போங்க, போவதற்கு ரேபிடோ புக் பண்ணி போங்க 10 பேர். கட்சி கொடியை மாட்டின வெஹிக்கிள் வந்தாலே விட மாட்டேங்கிறாங்கிறாங்களே. கட்சி கொடி இருந்துச்சுன்னா சல்யூட் தான் போடுவாங்க எல்லா போலீஸ்காரங்க. அதெல்லாம் வந்து பொய்யானது, அப்படிலாம் கிடையாது. ஒரு இட நெரிசல் ஏற்படும், அந்த இடத்துல போக்குவரத்து நெரிசல் ஏற்படும் என்று சொன்னால் அதற்காக வேண்டுமானால் அவர்கள் சோதனை செய்திருப்பார்களே தவிர, இவர்கள் கற்பனையாக வந்து அவங்க 30,000 பேர் எதிர்பார்த்தாங்க, 5,000 பேர் தான் வந்தாங்க அப்படின்னு ஒரு தகவல் இருக்கும். திமுக தாவேகா மேல உள்ள பயத்துல தான் இந்த மாதிரியான ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் வைக்கிறாங்கிறதும் கருத்தா இருக்கு. தாவேகாவோட கருத்தா இருக்கு. திமுகவுக்கு வந்து தாவேகாவை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அது 75 ஆண்டு கால அரசியல் கட்சி, மிக நீண்ட காலமாக ஆட்சி அதிகாரத்திலேயே 6 முறை அமர்ந்திருக்கிற அரசியல் கட்சி. 7வது முறையாக ஸ்டாலின் முதலமைச்சராக வேண்டும் என்பதற்கு அவங்க வேலை செய்கிறாங்க. ஒரு முறை கூட சட்டமன்றத்தையே பார்க்காத, கவுன்சிலரை பார்க்காத, எந்த வாய்ப்பையுமே பார்க்காதவர்களை பார்த்து திமுக ஏன் பயப்படணும்? திமுக அண்ணா திமுக பார்த்தே பயப்படலை. பாஜகன்னு இந்தியாவே ஆட்சி செய்யக்கூடிய பெரிய பெரிய பாசிச கட்சி, அதை பார்த்து பயப்படலை. இவரெல்லாம் சுண்டக்கா கட்சி நடத்துறாரு, இவரை பார்த்து பயப்படுவாங்களா திமுக? எங்க மாநாடு ஒன்னே போதும், நாங்க ஆளுங்கட்சிக்கு கொடுக்குற ஒரு சவாலா இருக்கு. எந்த கட்சிக்கு மாநாட்டுக்கு குறைவான கூட்டம் வந்திருக்கு? திருமாவளவன் வந்து மதச்சார்பின்மை மாநாடு கூட்டாரு, கூட்டம் இல்லையா? எல்லாருக்குமே கூட்டம் வருது. கூட்டம் வருவதை வைத்து கொண்டு ஒருத்தர் அரசியல்வாதியில பெரிய முதலமைச்சர் ஆயிடுவாருன்னு சொன்னா இது வந்து கற்பனையான ஒரு விஷயம் தான். எல்லாருக்குமே கூட்டம் வரும். அது ஏற்பாடு செய்கிற கூட்டம், விரும்பி வருகிற கூட்டம், சினிமா நடிகனை பார்க்க வர்ற கூட்டம், பல கூட்டம் இருக்கு. விஜய் இந்த தெரு வழியா இறங்கி போறான்னா எல்லாரும் வேடிக்கை பார்ப்பான், எல்லாரும் ஓட்டு போடுவானா? இரண்டுக்கு வேறுபாடு இருக்கு. வேடிக்கை பார்க்கிற கூட்டமே தவிர அவரை விரும்புகிற கூட்டமா, அவர் மீது நம்பிக்கை வைக்கிற கூட்டமா, அந்த நம்பகத்தன்மையை காப்பாற்றுகிற கூட்டமான ஒரு கேள்வி. விஜய் இவ்வளவு நாள் வந்து வெளியில வரலங்கிற ஒரு விமர்சனம் இருந்தது. அவர் வெறும் அறிக்கை மட்டும்தான் கொடுக்குறாரு, பனையூர்ல மட்டும்தான் இருக்காருங்கிற மாதிரி இருக்கு. இப்போ வெளியில வந்துட்டாரு, போராட்டத்துக்கு சந்திச்சிட்டாரு. ஸோ இது வந்து தாவேகாக்கு ஒரு பலமான ஒரு விஷயமா இருக்கு. அது ஜனநாயகன் ஷூட்டிங் முடிந்து விட்டது, அதனால வெளியில வர்றாரு. ஜனநாயகன் ஷூட்டிங் இன்னும் ஒரு 10 நாள் இருந்துச்சுன்னா வெளில வர மாட்டார். அப்ப லாக்அப் டெத்தில் யார் செத்தாலும் அறிக்கையை விட்டுட்டு அவர் ஷூட்டிங் போயிடுவாரு. ஷூட்டிங் முடிந்து விட்டது வருகிறார், அடுத்த ஷூட்டிங் தான் அவருக்கு. அவர் அடுத்த படம் ஆரம்பிக்காம இருந்தா அவர் பொது வாழ்க்கையில் இருப்பாரு. இல்ல படம் வந்து இனிமே வந்து நமக்கு ஓட்டு போட மாட்டாங்கன்னு தெரிஞ்சிருச்சுன்னா மறுபடியும் வந்து இன்னொரு கதாநாயகியோட டான்ஸ் ஆடணும். கடைசி படம் அவரே அறிவிச்சிட்டாரு. கடைசி படம் அப்படிதான் போன முறையும் சொன்னாரு, கோட் படம் வந்து கடைசி படம்னாரு. இல்ல ஜனநாயகன் மட்டும்தான் கடைசி படம்னாரு. ஸோ அதுக்கப்புறம் நான் படம் பண்ண மாட்டேன், நான் முழு நேர அரசியல்வாதியா மக்கள் சேவை செய்ய வரேன் அப்படின்னு சொல்றாரு. அது தேர்தல் ரிசல்ட்டை பொறுத்தது. இப்போதைக்கு அவர் அப்படி சொல்றாரே தவிர சினிமா வியாபாரத்தை அவர் விட மாட்டார். எம்ஜிஆரே முதலமைச்சராகிற வரைக்கும் நடிச்சார். அதனால அப்படிலாம் நம்ம நம்ப முடியாது. இப்போதைக்கு சொல்லுகிறார், நம்புகிறார், அவ்வளவுதான். அப்படியாவது எனக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்றதுதான். பிக் பாஸுக்கு போலையா கமலஹாசன்? விக்ரம் 2 படத்துக்கு நடிக்க போலையா? எவ்வளவு பேர் போயிருக்காங்க. முழு நேர அரசியல்வாதியாக கமலஹாசன் வந்தாரா? இப்போ கமலஹாசன் வரும்பொழுதே தனித்து தான் போட்டியிட்டாரு. பட் இவர் வந்து நிறைய மாற்றங்களோட தானே உள்ள வராரு. நான் கூட்டணியில பங்கு தரோம், ஆட்சி அதிகாரத்துல பங்கு தரோம்னு சொல்லிட்டு இதுவரை இதுக்கு முன்னாடி வந்து அப்படி சொன்னதுக்கு பின்னா எத்தனை பேர் கூட்டணிக்கு போனாங்க? வரோம் எத்தனை கட்சி போச்சு? ரெட்டர்பேட் கட்சியாவது போச்சா? சான் பாண்டியன் கட்சியாவது போச்சா? புதிய தமிழகம் போச்சா? யாராவது சின்ன சின்ன கட்சி நடத்துறாங்களா? யாராவது போனாங்களா? விஜய் குடியிருக்கிற வீட்டு பக்கம் ஒரு கட்சி கூட போலையே. ஆட்சிக்கு வந்தா தானே ஆட்சியில பங்கு தர முடியும், அதிகாரத்துக்கு வந்தா தானே அதிகாரத்துல பங்கு தர முடியும். இலை போடாத இடத்துல ஜோறு போடுவேன்னா எப்படி யார் போவா? இன்னும் பாமக போன்ற கட்சிகள் வந்து கூட்டணிகளை அறிவிக்காம இருக்காங்க. விஜய் கூட சேர்றதுக்கான வாய்ப்பு இருக்காங்க. சினிமாக்காரங்களையே ஒழிக்கணும்னு சொல்றதுதான் பாமகவுடைய கொள்கை. சினிமா அரசியல் என்பது இருக்கவே கூடாது. சினிமாக்காரங்க அந்த நாட்டை கெடுத்துட்டாங்கன்னு தான் ராமதாஸ் கதறிக்கிட்டு இருக்காரு. அன்புமணியுமே விஜய் நிறைய விஷயங்கள். அதனால வந்து அப்படி ஒரு சாத்தியமே இல்லை. ஏன்னா அதிகாரத்துல இருந்த கட்சி யாருமே தன்னை வந்து இன்னும் வந்து தன் வலிமையை நிரூபிக்காத ஒரு கட்சியோட யாரும் பயணிக்க மாட்டாங்க. அதனால ஓடாத படத்துக்கு வந்து யாராவது வந்து இது பண்ணுவாங்களா, இன்வெஸ்ட் பண்ணுவாங்களா? விஜய்க்கு வந்து இப்போ பல கோடி ரூபாய் சம்பளம் கொடுக்குறாங்கன்னா அந்த படம் ஓடுங்கிறனால கொடுக்குறாங்க. நிரூபிக்கப்பட்ட கதாநாயகனுங்கிறத படம் கொடுக்குறாங்க. நிரூபிக்காத ஒரு புதுமுகம் நடிக்கிற படத்துக்கு ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி 200 கோடி 300 கோடி போட்டு யாராவது வருவாங்களா? அது மாதிரி தான் இது. விஜயோட அந்த கட்சி அடித்தளம் போட்டுக்கிட்டு வராரு பாருங்க, அது எந்த விதத்தில் கரெக்டாக இருக்கு? விஜய் இன்னும் கள அரசியலையே சந்திக்கலை. போதைக்கு 1-2 ஆர்ப்பாட்டம், ஒரு சில அறிக்கைகள் அந்த அளவில் வந்திருக்கிறார். கிராமங்கள் தோறும் நகரங்கள் தோறும் கட்சி நிர்வாகிகளை சந்திப்பது, மக்களை சந்திப்பது என்று ஒரு கள போராட்டத்தில் சாதாரண மக்களை சந்திக்கிற இடம் வந்து விஜய்க்கு வந்தால்தான் அது கட்டமைப்பாக மாறும். மாநகரங்களில் எல்லாரும் கூடுகிற இடங்கள்ல
ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணதுனால ஒரு கட்சி வளர்ந்து விடும் நம்பினீங்கன்னா அதை விட ஒரு மூட நம்பிக்கை எதுவுமே கிடையாது. ஒரு எல்லா கட்சிகளுக்கும் ஆணி வேராக இருப்பது கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய கட்டமைப்பு தான். அது விஜய்க்கு இன்னும் போதுமான அளவு உருவாகலை. அது உருவான பின்பு தான் விஜயனுடைய அரசியல் செல்லுபடி ஆகுமா ஆகாதா என்பது நமக்கு தெரிய வரும். கருத்துக்களை பயந்துகிட்டது நன்றி சார்.